அடுத்த வேளை சோத்துக்கு வக்கில்லாத இவளுக குடும்பத்தை கூட்டியாந்து சோறாக்கி போட்டதுதான் மிச்சம். அப்பதா இப்ப எதுக்கு அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க? ஏஷு, பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ எதுக்கு ஊடால பேசிக்கிட்டு இருக்க? போ உள்ள போ. தர்ஷினி நீ உள்ள போ. ஞானா, அவங்களா இப்போ பெரிய மனுஷி ஆகிட்டாங்கப்பா. எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பெரியப்பா, அப்பதான் எப்ப பார்த்தாலும் அம்மாவை திட்டிட்டே இருக்காங்க. ஆமாண்டி, ஊர் நாட்டிலேயே இல்லாத பத்திரமாத்த தங்கம் உங்க அம்மா. ஏய் இங்க வாங்கடி. அங்க அடுப்பாங்கரையில உங்களுக்கு என்னடி வேலை? மா, இப்பெல்லாம் ஃபுல் மீட்டிங் அங்கதான். இப்போ பசங்களும் கூட சேர்ந்து மாநாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அதிர, எங்களுக்கு அடுப்படியை விட்டா வேற என்ன இருக்கு? நீயும் நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்னு வச்சுக்கையேன், அப்போ உனக்கு அடுப்படினா என்னன்னு தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், என் பொண்ணு என்ன உங்கள மாதிரி ஒண்ணுக்கும் உதவாருன்னு நினைச்சீங்களா? அவ ஆள பிறந்தவ, போற இடத்துலயும் அவதான் ராஜ்யம் பண்ணுவா. நல்லா இருக்கு இந்த நியாயம். உங்க பொண்ணு மட்டும் போற இடத்துல ராஜ்யம் செய்யணுமா? நாங்க ஒத்த வார்த்தை பேசிவிட்டா அது குத்தமாயிருதுல்ல? அம்மா போச்சுமா, எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. சில விஷயங்களை கண்டுக்கிறாம விட்டது பெரிய தப்பா போச்சுமா. அங்க நின்னீங்கன்னா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. குணசேகரன் எல்லாத்துக்கும் அமைதியா போயிட்டு இருக்கேன், அவன்கிட்ட வேலையை காட்டலாம்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி எதுவும் தப்பு கணக்கு போட்டுறாதைய. நான் முடிவு பண்ணேன்னா 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் பொசுக்கி விட்டு போயிடுவேன். அதை நான் செய்யறேன். இந்த கொசுவெல்லாம் அடிக்க கோடாரி எதுக்கு? அவரு கோடாலி, இவரு கொசுவத்தி. ஏ ஆதிர, அவளை இறங்கி வர சொல்லு. அந்த மெட்ராஸ்காரி இந்த வீட்டுல திங்கிறது இல்ல, ஆனா இங்க தானே தங்கி இருக்கா. குணசேகரன் வீட்டுல தானே இருக்கா. அதுக்கு எதுவும் செய்ய மாட்டாளா? வையாரமா போயிட்டு வந்தா போதுமா? என்னப்பா குணசேகரா, மேல மேல பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? கழுத்து கழுத்து சுலுக்கிச்சா? என்ன விசாலாட்சி, இப்ப என்ன செய்யணுங்கிற? எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு கேட்கலையா? நல்லா கேட்டுது. உன்னை விட என்னோட அவயவங்கள்லாம் நல்லாவே வேலை செய்யுது. பொறவு என்ன எல்லாம் கேட்டுவிட்டு பிரச்சனை என்னன்னு புதுசா கேக்குறீங்க? இத பாரு, இந்த சட்ட திட்டங்கள்லாம் நீ போட முடியாது விசாலாட்சி. இது குணசேகரன் வீடு மட்டும் இல்ல, இதுல இந்த பட்டம்மாள் எம்ஏக்கும் சம உரிமை இருக்கு. அப்படியே ஆஃப் பண்ணி பிடிச்சு பாரு. இவளை வெளியே போன்னு சொல்றதுக்கு சக்தியை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது. எங்கடா அவன் சக்தி? சக்தி தள்ளுப்பா. சக்தி, ஏய் வாடா இங்க. என்னடா கூத்துது? அவங்க என்னமோ உன்னை வச்சு விளையாடுறாங்க, நீ என்னமோ சமஞ்ச புள்ள கணக்கா உள்ள போய் உட்கார்ந்திருக்க.
இப்ப பதில் சொல்லு. உனக்கும் அவளுக்கும் என்ன வாழ்க்கை? எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைம்மா. பிறகு எதுக்குடா இவ இந்த வீட்டுல உட்கார்ந்து எல்லா உசுரையும் எடுத்துக்கிட்டு இருக்கா? 6 மாசம் இங்க தான் இருப்பாளாம். என்னது 6 மாசமா? அது என்னடா கணக்கு? 6 மாசம் என்ன இருந்து எல்லாருக்கும் கருமாதி பண்ணிட்டு போலான்னு நினைக்கிறாளா? எதுக்குடா 6 மாசம்? எதுக்குடா 6 மாசம்? என்ன லாட்ஜா? ஆளுக்கு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு 6 மாசம் 8 மாசம் தங்கிட்டு போறதுக்கு. நானா இந்த வீட்ல வந்து உட்காரலங்க. உங்க அண்ணன் எங்க வீடு தேடி வந்து மருமகளா வான்னு கூட்டிட்டு வந்தாரு. முறைப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறதே தப்புனா நீங்க குடும்பத்தோட பண்ண கிரிமினல் வேலைக்கு பேர் என்ன? என் வாழ்க்கையை மொத்தமா தொலைச்சிட்டு நிக்கிறப்ப கூட உங்க பேச்சு நான் கேட்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல சரிங்க? ஏய் நிறுத்திடி. சும்மா சரி தப்புன்னு பேச வந்துட்டா. இந்த வீட்டுக்கு எத்தனை தேவதை வந்தாலும் கண்ணை கட்டி பேச விடாம ஓரமா நிக்க வச்சிடுறீங்களே. ஆனா நிச்சயமா நான் அப்படி இருக்க மாட்டேன். சனனி, அம்மா விடுமா, எதுவும் பேசாதம்மா. எல்லாம் ஒன்னா கூட்டு சேர்ந்துட்டாங்கம்மா. கூட்டு சேர்ந்துட்டு சதி வலை பண்றாங்க. பாப்போம் வழக்குள்ள யாரு நான் சிக்கிறேன்னா அவங்க சிக்கிறாளான்னு பாத்துடலாம். இவர் வலைக்குள்ள சிக்கினா வலை அந்து போயிரும். ஆமாண்ணே, இந்த வீட்ல நமக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் விட நமக்கு பின்னாடி தான் நிறைய சதி திட்டம் தீட்டுறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் கூடி சீக்கிரம். சின்ன பிள்ளைய வரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. என்ன ஐசே, அப்பத்தாவது எதிர்த்து கேள்வி வைக்கிற அளவு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? பாவம் பிள்ளைய பயிர. ஐஷு, அப்பவே உன்னை நான் உள்ள போன்னு சொன்னல, எதுக்கு இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க? உள்ள போ போன்னு சொல்றல. நீ சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா. அவங்க அம்மாக்கள் அப்படி ஓதி வச்சிருக்காங்க. எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்பதா. ஆத்தாடி. தாரா அண்ணே சும்மாரு விடுன்னு. இருப்பா இருப்பா, இந்த வாண்டு கூட பேச ஆரம்பிச்சிடுச்சு. பெரியவங்களுக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்ல. நீங்க மட்டும் பாடிக்கிட்டு ஃபைட் பண்றீங்க. அவங்க உங்களோட பெரியவங்க தானே. சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன எழுத்து பேசிட்டு இருக்க? இருடா, விடுடா. பரவாயில்ல விடு, போ. சொல்லி கொடுக்க. எப்பா வானே உட்காருப்பா. உட்காருப்பா. வச்சிருக்கேன் உனக்கலாம். ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏய் தாரா, இப்படித்தான் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் பதில் பிறக்கும். பிறக்கும். அதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டா பிறக்கிற பதில் எப்படி பாக்குறது? பாக்குறதுக்கு யாரு இருப்பா? என்ன குணசேகரா, மிரட்டி பாக்குறியா? ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. 100 நல்லவங்க வெளியே வர்றதுக்காக என்ன மாதிரி 1-2 நல்லவங்க சாகிறதுல தப்பே கிடையாது. தர்மமே சொல்லி இருக்கு. கொலாட்ரல் டேமேஜ் நினைச்சிட்டு போயிட்டு போறேன். பிகினிங் இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட். நான் ஆரம்பிச்சு வச்சுட்டேன். என் ரிசல்ட்டை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் ஒருத்திய போட்டு தள்ளிட்டா எல்லாம் முடிஞ்சிடாது ராசா.
என் வேலையும் சேர்த்து அந்த 10 நல்லவங்க இன்னும் தீவிரமா பாப்பாங்க. இன்னும் வீரியமா எல்லா வேலையும் நடக்கும். பார்க்கலாம் பாத்துக்கங்க. நீ வா. ஐயோ 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 இதுக்கெல்லாம் ஏதாச்சும் செய்யணையா, ஏதாச்சும் செய்யணும். சொல்லுங்கள் சார். வந்துட்டீங்களா? சரிங்க சார். இதோ அண்ணங்கிட்ட பேசிட்டு அங்கே வரோம் சார். சரிங்க சார். யாருப்பா? அண்ணே, ஆடிட்டர் டெல்லிருந்து வந்துட்டாராம். நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நான் வரல, நீ போயிட்டு வாங்க. என்னண்ணே, அவர் போய் பார்த்து இந்த ஷேர் விஷயமா என்ன ஏதுன்னெலாம் பேசிட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ல. வாங்கண்ணே, நம்ம போய் பேசிட்டு வந்துருவோம். நான் வரலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா. நான் வந்தேன்னா அந்த 40% புது விளக்கம் சொல்லுவேன். அந்த ஆள் எனக்கு சுருக்குன்னு கோவம் வரும், படான்னு கை நீட்டுருவேன் இருக்கிற வேகத்துக்கு. அப்புறம் பெரிய தப்பாயிரும், மதுரைக்குள்ள பெரிய பேச்சாயிரும். எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க. நான் தான் விவரம் இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். நீங்களாவது போய் விவரமாக பேசிட்டு வாங்க. போங்க, போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரேம்மா. எங்கய்யா போற? ஏம்மா, எங்கே போகிறேன் எங்கே வரேன் எதுவுமே என்கிட்ட கேட்காதேம்மா. ஒரு 4 நாளைக்கு எங்கேயோ போகிறேன், எதையோ செய்கிறேன். என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நான் வரேனப்பா, போயிட்டு வரேன். நீங்கள் வேலையை பாருங்கள். ஏதோ பெருசாக நடக்க போகுது, அது மட்டும் உறுதி. சரி கதிரு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். வரேம்மா. வரேன்டா. உள்ளே போங்க. போயிட்டு வரேம்மா. ஆதிரா, நான் கோயில் வரைக்கும் போலான்னு இருக்கேன், நீயும் கூட வா. ஐயோம்மா, எனக்கு படிக்க நிறைய இருக்கு. நான் எக்ஸாம் சென்டர் வரைக்கும் போகணும், என்னை விடு. கோவிலுக்கு தானே ஆமா, போறேன். என்னை இறக்கி விட்டுரு. சரி வா. உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு, அசராத தில்லு இருந்தா நீ சொல்லு, ஏன் ஆளு ராஜா நீ என் கூட அப்பா கச்சேரி பழமா இருக்கே. பெரிய பிசாசு, குட்டி பிசாசு, ரத்த காட்டேரி, பூதம் எல்லாம் வீட்டை விட்டு வெளில போயிடுச்சு. வீடே அமைதியாயிடுச்சு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் பாடிக்கிட்டு இருக்கேன். கோரஸ் பாடவும் அப்பத்தாலையும் ஓரத்தையும் அழைக்கட்டுமா? பேசதான் மாட்டேன்ட்டா, பாட்டாச்சும் பாடுறாளான்னு பாப்போம். இந்தாங்க, ரூமுக்குள்ளதான் இருக்கா, அழைக்கவா? ஒண்ணு வேணாம், நான்லாம் அவன் மேல கோவத்துல இருக்கேன் தெரியுமா? நேத்து கிச்சனுக்கு தண்ணி குடிக்க வந்தால நம்ம நிக்கிறதே தெரியல போல இருக்கு மேடம்க்கு. அப்படியே போறா, பார்த்தும் பார்க்காத மாதிரி. போகட்டுமே, யாருக்கு வேணும்? அவளா வந்து பேசுற வரைக்கும் நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேனே. இது அந்த காய்கறி மேல சத்தியம். இது என்னடி இது, பால் சத்தியம் மாதிரி காய்கறி சத்தியமால இருக்கு. ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஜனனி வீம்ப தான் எல்லாரும் பாத்திருக்கீங்க, இந்த நந்தினி வீம்ப யாரும் பார்த்தது இல்லல. பார்க்கத்தானே போறீங்க இந்த நந்தினியோட ஆட்டத்தை. இனிமே ஜாலியா எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போறேன். யார பத்தி கவலைப்பட போறது இல்ல. நாளைக்கு என்ன பார், நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம். ஹே, நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும். டே என் கூட சேர்ந்து கூத்தாடும். காக்க காக்க கனவில் காக்க நோக்க நோக்க நொடி நோக்க தாக்க தாக்க. என்னடி படக்குன்னு இப்படி மாத்தி விட்ட? நிஜமா வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். போங்கக்கா, இந்த வீட்ல இருக்கிறதுங்களுக்கு தான் நம்ம சந்தோஷமா இருந்தா பிடிக்காதுன்னா நீங்களும் அப்படிதான் பண்றீங்க. ஒரு நாள் நான் பாடினா உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, விளையாண்டேண்டி சும்மா. விளையாட்டு என்ன பார்த்தா அப்படி தெரியுதா இல்ல இப்படி தெரியுதா? நான் என்ன பொம்மையா விளையாடுறதுக்கு? நான் எதுவும் பாடல, எதுவும் பண்ணல. காய்கறி செல்ல குட்டி போறேன். இன்னொரு தங்கமே, நீ பாடு. நீ தானே எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். நீ கச்சேரிய நடத்து, அதை கேட்டு முடிச்சுட்டு வேலையை பார்ப்போங்க. இன்னும் அந்த கேஸ் அமர்த்தி விடுங்க. ரெடி. நான் காய்கறி கூட வெட்டல. காப்பி போட்டு முடிச்சிட்டீங்களாக்கா? பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்குங்க பாவம். அதுங்களுக்கு காப்பி கொடுத்தாலாவது எனக்கு புண்ணியம். சீக்கிரம் போடுங்க. தோ ஆயிடுச்சு. ரொம்ப சலம்பாதடி, கொஞ்சம் பாடம் கேட்போம். முடியாது, நானும் அப்பத்தாவ மாதிரி சொல்லுவேன்.
முடியாது. ஓவரா பண்றாக்கா இவ வர வர. அக்கா அவங்க பேச மாட்டாங்களா? வை? ஏன்லாம் தெரியாது, ஆனா பேச மாட்டாங்க. ஹாய் சித்தி. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எனக்கு படிச்சு போர் அடிக்குது. நம்ம 2 பேரும் ராக் பேப்பர் சிசர் ஆடலாமா? வரீங்களா? அம்மா நீங்க யார்கிட்டயும் பேச மாட்டீங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? தர்ஷினி அக்கா, ரேணுகா பெரியம்மா, எங்க அம்மா எல்லாருமே சொன்னாங்க. எங்க அம்மா நேத்து நைட்டு ரூம்ல ஒரே அழுக தெரியுமா? ஜனனி சித்தி பேச மாட்டாங்க, ஏன்னு தெரியலன்னு அழுதுட்டே இருந்தாங்க. அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பாங்க, அதனால நீங்க அவங்க கிட்ட பேசாம இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க என்கிட்ட பேசுவீங்கன்னு எனக்கு தெரியுமே, ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. வாங்க சித்தி, சித்தி வாங்க சித்தி விளையாடலாம். வாங்க சித்தி, வாங்க சித்தி விளையாடலாம். சித்தி ப்ளீஸ் சித்தி வாங்க. ஏ தாரா, என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு அவ்வளவு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க தான் யார்கிட்டயும் பேச மாட்டாங்கன்னு தெரியும்ல, இன்னும் என்ன சுத்தி சுத்தி நிக்கிட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்க? அங்க போய் என்ன பேசிக்கிருக்கா? அம்மா உசுரோட தானே இருக்கேன், எதனால என்கிட்ட கேளு, புரியுதா? படிக்க சொன்னா என்ன விளையாட கூப்பிட்டு இருக்கியா? காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், படிப்பு தவிர எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். பாரு தாரா, அவங்கெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது, புரிஞ்சுக்க. சித்தி பேசுவாங்கம்மா. அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க தாரா. ஏன் சொல்லு? நாமெல்லாம் அடிமைங்க, இந்த ஆட்டு மந்தையில இருக்கும்ல அந்த மாதிரி ஆடுங்க. ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்க போராளி, தைரியசாலி, புத்திசாலி. ஏதாவது தப்பு நடந்தா தட்டி கேட்பாங்க. நாம அவங்க லெவலுக்குலாம் வர முடியாது. அதனால அவங்க நம்ம கிட்டலாம் பேச மாட்டாங்க. வா அம்மா, இருமா சித்தி பேசுவாங்க. தாரா சொல்றத கேளு, காப்பி வச்சிருக்கேன் வந்து குடி. வா அம்மா, இருமா. தாரா பரீட்சைக்கு படிக்கணும், வா. அம்மா விடுமா. ஏய் நந்தினி, சித்தி என் கூட விளையாடுவாங்க, நீங்க போங்க. வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன், உன வெச்சேன்னு வச்சுக்க. என்ன அக்கா, எதுக்கு இப்ப குழந்தைய அடிக்கிறீங்க? அக்கா
பாத்தீங்களா பேசுறாங்க. நம்ம கிட்ட தான் பேசுறாங்க. ஆச்சரியமா இருக்கு.